Students, 6th standard science term 1 unit 2 forces and motion. இந்த யூனிட்ல இப்போ நம்ம book back பார்க்கலாம். Next answer the following பார்க்கலாம். Evaluation. First one, choose the correct answer. Unit of speed is meter per second. Second one is oscillatory motion among the following is to and fro movement of a vibrating string. Third one is the correct relation among the following is speed is equal to distance by time. Fourth one is Geeta rides with her father's bike to her uncle's house which is 40 km away from her home. She takes 40 minutes to reach there. Answer is A. Statement 1 alone is correct. Now true or false. Find whether the following statements are true or false. If false, give the correct answer. False are the correct answer கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. To and fro motion is called oscillatory motion. True. Vibratory motion and rotatory motion are periodic motions. False. ஏன்னா நமக்கு தெரியும் vibratory motion and oscillatory motion are என்னது பீரியாடிக் மோஷன்ஸ். இங்கே என்ன வரும் ஆசிலேட்டரின்னு வரும், ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ரொட்டேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ராங். தேர்ட் ஒன் இஸ் vehicles moving with varying speeds are said to be in uniform motion. Wrong, because answer is vehicles moving with the varying speeds are said to be in a non-uniform motion. This is the right answer. Now fourth one, robots will replace human in future. False. இதற்கான சரியான பதில் robots will not replace human in future as they can't think with consciousness. அது விழிப்புணர்ச்சியோடைய ஒரு கான்சியஸ்னோடைய என்ன செய்ய முடியாது, அதனால் யோசிக்கவோ செயல்படவோ முடியாது. அதனால் robots என்ன செய்ய முடியாது, மனிதர்களை ரீப்ளேஸ் பண்ண முடியாது இன் ஃபியூச்சர் எதிர்காலத்தில். எடுத்து fill in the blanks பார்ப்போம். Fill in the blanks. A bike moving on a straight road is an example of linear motion. Linear தான் அது. Gravitational force is a dash force, non-contact force. Third one is motion of a potter's wheel in an example of rotatory motion. சுத்திக்கிட்டே இருக்கும் பாட்டரோட wheel. Fourth one, when an object covers equal distances in equal interval of time, it is said to be in uniform motion. Fourth one, match the following. ஸ்லைடர் இருக்குது, டாப் இருக்குது, ஒரு ஸ்விங் இருக்குது, ஒரு சர்க்குலர் மோஷனான ஒரு ரிங்கில் ஒரு பால் இருக்குது பெண்டுலம் மாதிரி. இங்கே ஒரு கார் போகுது பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் லீனியர் மோஷன். டாப்கான ஆன்சர் ரொட்டேட்டரி மோஷன். ஒரே இடத்துல சுற்றும் இல்லையா, அதனால் பாட்டர் வீல் போல தான் இது. தேர்ட் ஒன் ஸ்விங் இஸ் ஆசிலேட்டரி மோஷன், முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும். ஃபோர்த் ஒன் இஸ் இதற்கான ஆன்சர் சர்க்குலேட்டரி மோஷன், ஏன்னா சர்க்கிளாக தானே சுற்றும் ரவுண்டாக, அதுக்காக. ஃபிஃப்த் ஒன் இஸ் கார், லீனியர் அண்ட் ரொட்டேட்டரி மோஷன். இப்படி நேரமாகவும் போகும், சுற்றியும் போகும். நெக்ஸ்ட்டு அனாலஜி. kicking a ball contact force, falling off leaf என்னது நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். இங்கே டிஸ்டன்ஸ் மீட்டர், ஸ்பீடு இஸ் மீட்டர் பெர் செகண்டு. இங்கே சர்க்குலேட்டரி மோஷன் எ ஸ்பின்னிங் டாப்பு. இதுக்கு எக்ஸாம்பிள். இப்போ ஆசிலேட்டரி மோஷனுக்கு மோஷன் ஆஃப் அ ஸ்விங், ஊஞ்சல் ஆடுறது. நெக்ஸ்ட் ஒன், given below is the distance travelled by an elephant across a forest with uniform speed. Complete the data of the given table given below with the idea of uniform speed. யூனிஃபார்ம் ஸ்பீடில் கேட்டிருக்காங்க. ஒரு எலிஃபெண்ட் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறது யூனிஃபார்ம் ஸ்பீடாக போகுதான், அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணலான்னு கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் 0, 4, இங்கே 12, இங்கே 20 இருக்கப்போ 4 4ஆக போகிற மாதிரி 4, 8, 12, 16, 20. இங்கே டைம் செகண்ட்ஸில். ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் மீட்டரில், இங்கே டைம் செகண்ட்ஸில். 0 2 4ன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்து 2 2ஆக போகிறனால நம்ம 2 4 6 8 10ன்னு இங்கே வரும். இப்போது கம்ப்ளீட் த வெப் சார்ட்டை கம்ப்ளீட் பண்ணுங்கள். நான் பீரியாடிக் என்ன வரும், நான் பீரியாடிக் மூமெண்ட் டஸ் நாட் ரிப்பீட் அட் ஃபிக்ஸட் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். நமக்கு தெரியும் நான் பீரியாடிக் மூமெண்ட் என்ன செய்யும்னா ஒரு ஃபிக்ஸட் இன்டர்வல்குள்ளே அது ரிப்பீட் ஆகாது.
பட் பீரியாடிக் மோஷன் என்ன செய்யும்னா மூமெண்ட் ரிப்பீட்டட் ஆஃப்டர் அ ஃபிக்ஸட் இன்டர்வல் ஆஃப் டைம். திரும்ப திரும்ப ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் வந்துகிட்டே இருக்கும். ரொட்டேட்டரி மோஷன் அது என்னது? ரொட்டேட்டரி மோஷன்னா மூமெண்ட் அரவுண்ட் ஓன் ஆக்சிஸ் ஆர் அ ஃபிக்ஸட் சென்டர். அதாவது வந்துட்டு ஸோ இயக்கம் எப்படி இருக்கும்னா, மூமெண்ட்னா இயக்கம். ஒரு இப்போ பாட்டர்ஸோட வீல் இருக்குல்ல, அது எப்படி இருக்கும்? ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகிருக்கும், பட் அது வந்து சுற்றிகிட்டே இருக்கும். ஃபிக்ஸடாக இருக்கும் ஒரு இடத்துல சென்டரில், அங்கே சுற்றிகிட்டே இருக்கும். அதே மாதிரி டாப்பும் அதே போல் தான். பம்பரம் சொல்லுவோம்ல, அதுவும் அதே போல் தான். நெக்ஸ்ட்டு கிவ் ஒன் வேர்ட் ஃபார் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், the force which acts on an object without physical contact with it. அப்படி இருந்தால் அது என்னது? நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். a change in position of an object with time, அது வந்து motion. the motion which repeats itself after a fixed interval of time, periodic motion. the motion of an object travels equal distances in equal intervals of time, வந்து uniform motion. Next, a machine capable of carrying out a complex series of actions automatically, that is robot. தெரியும். Now answer the following பார்க்கலாம். Answer the following 5 questions-க்கான answers இதில் இருக்குது. First one is define force. Answer the following in a sentence or two. First question is define force. Force is a push or pull by an animate or inanimate agency. Second one is name different types of motion based on the path. Linear, பாதையை பொறுத்து. Linear motion, curvilinear motion, circular motion, rotatory motion, oscillatory motion and zigzag motion. If you are sitting in a moving car, will you be at rest or motion with respect to your friend sitting next to you? எப்படி இருக்கும்? According to my friend, I am rest. Now, fourth question. Rotation of the earth is a periodic motion. Justify. Rotation of the earth is a periodic motion because the motion of the earth repeated in equal intervals of time. அது எப்படி இருக்கும்? ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ரொட்டேஷ்னல் அண்டு கர்விலீனியர் மோஷன். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். கர்விலீனியர் மோஷன், ரொட்டேஷ்னல் மோஷன். ரொட்டேஷ்னல் மோஷன் என்னது? the movement of a body about its own axis like a rotating top, like a top. Moving ahead but changing direction like a throwing ball. இது rotating top, இது வந்து throwing ball. இப்போது ஆன்சர் இன் டீட்டெயில் பார்க்கலாம். அது வாட் இஸ் மோஷன், கிளாஸிஃபை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன், எக்ஸாம்பிள்ஸ். இப்போ வந்து இது வந்து பேஸ்ட் ஆன் பாத் படி, இது பேஸ்ட் ஆன் டியூரேஷன் படி, இது பேஸ்ட் ஆன் ஸ்பீட் படி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேஸ்ட் ஆன் பாத் படி பார்க்கலாம், ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லீனியர் மோஷன், எக்ஸாம்பிள் மோஷனல் ஆஃப் அ லிஃப்ட். நெக்ஸ்ட்டு கர்விலீனியர் மோஷன், அது எப்படி இருக்குன்னா மூவிங் ஆஃப் அ பேப்பர் ஃப்ளைட்டு. பேப்பர் ஃப்ளைட் எப்படி போகும்? நேராகவும் போகும், வளைஞ்சு நெளிஞ்சு போகும். சர்க்குலர் மோஷன், மூவிங் ஆஃப் த பிளேட் ஆஃப் அ மேன், சர்க்குலராக சுற்றுறது. நெக்ஸ்ட்டு ரொட்டேட்டரி மோஷன், மேரிகோ ரவுண்டு சுற்றி சுற்றி வரும்ல அது. ஆசிலேட்டரி மோஷன், மோஷன் ஆஃப் அ ஸ்விங், ஊஞ்சல். ஜிக்ஸாக் மோஷன், பீப்புள் வாக்கிங் இன் அ க்ரௌடட் ஸ்ட்ரீட். ஒரு கூட்டமான தெருவில் எப்படி மக்கள் நடந்து போவாங்க, முன்னும் பின்னுமா போவாங்க, எப்படி வேணாலும் போவாங்க. பேஸ்ட் ஆன் டியூரேஷன், பீரியாடிக் மோஷன் எப்படி இருக்கும்? மோஷன் ஆஃப் த பெண்டுலம் இன் அ கிளாக். ஒரு பெண்டுலம் கிளாக்கில் இப்படி 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 போயிட்டு வந்துட்டுருக்கும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில். நான் பீரியாடிக் மோஷனில் வந்து ஃப்ளாப்பிங் ஆஃப் அ ஃப்ளாக் இன் விண்டு, காற்றுல வந்து கொடி எப்படி ஆடும் அது போல் வளைஞ்சு ஒரு மாதிரி. நான் பீரியாடிக் மோஷன் அது இஷ்டத்துக்கு தான் பண்ணும். ஒரு பீரியாடிக்கில் வந்து ஒரு ஃபிக்ஸட் இதில் பண்ண முடியாது அது. பேஸ்ட் ஆன் ஸ்பீடு, யூனிஃபார்ம் மோஷன், த ட்ரெயின் ட்ராவல்டு இன் அண்ட் யூனிஃபார்ம் ஸ்பீடு. யூனிஃபார்ம் ஒரே ஸ்பீடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஒரே ஸ்பீடில் தான் போகும். நான் யூனிஃபார்ம் மோஷன், த மோஷன் ஆஃப் அ ட்ரெயின், அதுவும் அதே தான், நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது தானே. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ். A vehicle covers a distance of 400 km in 5 hours. Calculate in average speed. ஆவரேஜ் ஸ்பீடை கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, டிஸ்டன்ஸ் பை டைம். என்ன டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க? அந்த வெஹிக்கிள் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுது?
400 கிலோமீட்டர் போகுது. அப்போ டிஸ்டன்ஸில் எழுதிட வேண்டியது. ஹவு மெனி ஹவர்ஸ் டைம் வந்து 5 hours. இது டிவைட் பண்ணுங்கள். 400 5ஆல் டிவைட் பண்ணும்போது 8 times 14 வரும், 0 வரும். இந்த 0 கீழே இருக்கும்போது மேலே ஒரு 0 வந்துடும். ஸோ 80. ஸோ ஆன்சர் இஸ் 80 km/h. நெக்ஸ்ட்டு கிவ் எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சில இது மிஸ் ஆகிருக்கு, அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். லீனியர் மோஷன், அதுக்கு மோஷன் ஆஃப் அ லிஃப்ட். கர்வி லீனியர் மோஷன், மூவிங் ஆஃப் அ பேப்பர் ஃப்ளைட். செல்ஃப் ரொட்டேட்டரி மோஷன், மோஷன் ஆஃப் வீல் இன் அ கிராஃப்ட். circular motion, motion of a grinder. Oscillatory motion, motion of a pendulum in a clock. Irregular motion, a fish swimming in a tank. இது என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், இது ஃபுல்லாக நீங்களாகவே ஈஸியாக எழுதிடலாம். ஸோ சில்ட்ரன், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.